கனிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம் அனைவருக்கும் சொர்க்கவாசிகள் யார், நரகவாசிகள் யார் என்பது மிக தெளிவாக தெரியும். நேற்றைய தினம் பேசும் பொழுதும் கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறான். சொர்க்கவாசிகள் என்பவர்கள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறார்கள்? மனிதர்களில் ஒரு சிலர் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களை பற்றி நல்ல விதமாக பேசினாலும் கூட அவர்களும் அந்த பேச்சின் பரக்கத்தால் அவர்களும் சொர்க்கவாசிகளாக மாறி போகிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் நேற்று நாம் சொல்லியிருந்தோம். ஏற்கனவே சொன்னதை போல் நமக்கு தெரியும், நன்மை அதிகமாக இருந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஒரு அடியான் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் சொர்க்கவாசியாக மாறுகிறான். யாருடைய பாவங்கள் மீசான் தராசில் கனம் இல்லையோ, யாருடைய பாவங்கள் மீசான் தராசில் கனமாக இருக்கிறதோ, இறைவனுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கவில்லையோ, அவர்கள் நரகவாசிகளாக ஆகிறார்கள். இந்த இரண்டும் நமக்கு மிக தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையில் மீசான் தராசில் நம்முடைய நன்மை தீமைகளை எடை போடுகிற பொழுது ஒரு சில மக்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை சொர்க்கவாசிகள் என்றும் தீர்ப்பு செய்ய மாட்டான், நரகவாசிகள் என்றும் தீர்ப்பு செய்ய மாட்டான். இரண்டுக்கும் மத்தியில் அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள். அவர்களுடைய பெயர் என்ன? அராஃப் வாசிகள் என்று சொல்லப்படும். நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொல்லலாம். அராஃப் என்றால் உயர்ந்த சிகரங்கள், உயரமான இடங்கள் என்று அர்த்தம். குர்ஆனினுடைய 114 அத்தியாயங்களில் சூறாக்களில் ஒரு சூறாவினுடைய பெயர் அராஃப், சிகரங்கள் என்று பெயர். அந்த அராஃப் என்று அந்த சூறாவிற்கு ஏன் அல்லாஹ் பெயர் வைத்தான் என்று பார்க்கிற பொழுது, அராஃப் என்று சொன்னால் உயரமான இடம் என்று சொல்லி இருந்தோம். சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கும். அல்லாஹ் இந்த சூறாவில் கிட்டத்தட்ட 46வது வசனம் என்று நினைக்கிறேன், அந்த ஆயத்துகளில் வருகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு திரை நாம் ஏற்படுத்தி இருப்போம். ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கிறது. அலல் அராஃபி ரிஜாலுன் யஅரிஃபூனஹும் பிஸீமாஹும். அந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய திரை இருக்குது இல்லையா, அங்கே உயரமான சிகரங்களின் மீது ஒரு சில மக்கள் இருப்பார்கள். அலல் அராஃபி ரிஜாலுன், அவர்கள் யாருன்னு சொன்னா யஅரிஃபூனஹும் குல்லம் பிஸீமாஹும். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் சொர்க்கவாசியும் அல்ல, அவர்கள் நரகவாசியும் அல்ல. பெரும்பான்மையான அறிஞர்களின் கூற்றுப்படி அவர்களுடைய நன்மையும் தீமையும் சரிசமமாக இருக்கும். நன்மை தீமை சரிசமமாக இருக்கும். அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்கள் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை தெரிந்து கொள்ளுவார்கள். சொர்க்கவாசிகளை பார்ப்பார்கள், அவர்களை பார்த்து சலாம் சொல்லுவார்கள். நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளால் நுழையுங்கள் என்று மனதில் மிகவும் ஆசையோடு சொல்லுவார்கள். அதாவது அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கல, ஆனால் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிற பொழுது இவர்கள் சொர்க்கவாசிகள்னு தெரியும். நாமும் சொர்க்கத்திற்குள்ளால் நுழைய வேண்டும் என்கிற பேராசை அவர்களுக்கு இருக்கும். நுழைய முடியாது. சொர்க்கவாசிகளை பார்த்து அவர்கள் சலாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் குர்ஆனில் நேரடியாகவே பதிவு செய்யப்பட்ட சூரா ஆராஃபினுடைய வசனங்கள். அல்லாஹ் என்ன செய்வான், வைதா சுரிஃபத் அபுசாருஹும் தில்கா அஸ்ஹாபின் நார். அப்படியே சொர்க்கவாசிகளிலிருந்து அவர்களுடைய பார்வை நரகவாசிகளை நோக்கி திருப்பப்படும். அப்பொழுது சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த நரகவாசிகளிலிருந்து எங்களை ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அவர்கள் சொர்க்கவாசிகளையும் பார்த்து கொள்வார்கள், நரகவாசிகளையும் பார்த்து கொள்வார்கள். ரெண்டுக்கு மத்தியிலேயும் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். இவர்கள் யார்? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே சொன்னதை போல் நன்மையும் தீமையும் சரிசமமாக இந்த மக்களுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுடைய மீசான் தராசில் நன்மையுடைய தட்டை கணக்க செய்வதற்கு ஒரு நன்மை போதுமானதாக இருக்கும். அந்த ஒரு நன்மைங்கிறது ஒரு பெரிய மலையளவுக்கு இல்லை. நாம் தர்மம் செய்யக்கூடிய 1 ரூபாய் நாணயம் என்பது அந்த நேரத்தில் நம்முடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியதாக மாறி இருக்கும். ஆனால் அந்த நன்மை நம் கையில் இருக்காது. சாலையில் போகிற நேரத்துல நமக்கு முன்னால் ஒரு கல்லோ ஒரு முள்ளோ கிடந்திருந்து அவற்றை நாம் தூரமாக எரிந்திருந்து அந்த நன்மை நமக்கு கிடைத்திருந்தாலும் கூட நன்மை 50 தீமை 50 என்கிற இடத்தில் 51ஆக மாற்றுவதற்கு அவர்களிடத்தில் ஒரு நன்மை என்பது இருக்காது. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில்
ஒரு சில மக்கள் இருப்பார்கள் என்று திருக்குர்ஆனிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நேரடியாக கூறுகிறான். இது மாதிரியான ஆயத்துக்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்பது எந்த ஒரு நன்மையையும் நாம் அவ்வளவு எளிதாக கடந்து சென்று விடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் நாளை நம்முடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியதாக மாறிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளலாம். ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரை கொண்டு நாம் கபரில் கொண்டு போய் அடக்குகிற பொழுது அந்த கபருக்கு சென்று விட்ட அந்த கபராளிக்கு ஆக பெருமதியான பெரிய விஷயம் என்ன என்று கேட்டால் இந்த உலகத்தையும் உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் அவருக்கு கொடுப்பதை காட்டிலும் 2 ரக்காத்து தொழுவது அந்த மனிதனுக்கு ஆக பெரும் விஷயமாக இருக்கும். துனியாவை வச்சு கபரில போய் என்ன செய்ய முடியும்? நம்முடைய செல்வங்களை வச்சு கபரில போய் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இமாம்கள் சொல்லுகிறார்கள் 2 ரக்காத் தொழுகை நாம் சொல்லக்கூடிய ஒரு சலாத்தினுடைய ஒரு சின்ன நன்மை. சலாம் சொல்றது சுன்னத்தான அமல், பதில் சொல்லுவது வாஜிபான அமல். சலாத்தின் மூலம் ஒரு நன்மை கிடைக்குமா இல்லையா? அந்த நன்மை துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டும் அந்த கபர்வாசிக்கு ஆக பெரும் விஷயமாக இருக்கும். எனவேதான் இமாம்கள் சொல்லுகிறார்கள், நன்மைகளை வாழக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக சேகரித்துக் கொள்ளுங்கள். பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 1க்கு 10ஆக 70ஆக 700ஆக வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா நாடியவர்களுக்கு நாம் பன்மடங்காக அதிகப்படுத்தி தருகிறோம். ரமலானுடைய காலங்களில், பராத்தினுடைய காலங்களில், மேராஜினுடைய இரவுகள், லைலத்துல் கத்ருடைய இரவுகள் என்று ஏராளமாக நன்மையை பெருக்கி தரக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு இதன் காரணமாகத்தான் தந்திருக்கிறார். இவ்வளவு வாய்ப்புகள் தந்ததற்கு பின்னாலும் கூட ஒரு சில மக்கள் இரண்டுக்கும் மத்தியில் அகப்பட்டுக் கொள்ளுவார்கள். அவர்கள் நரகவாசிகளை பார்த்து சிரமப்படுவார்கள், சொர்க்கவாசிகளை பார்த்து ஆசைப்படுவார்கள். இதுவும் ஒரு விதத்தில் மறுமையில் அவர்களுக்கான சோதனை என்று இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். இதை நாம் அதாவது வேதனை என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது மாதிரியான சோதனைகளுக்கு பின்னால் இறுதியில் அவர்களுடைய அந்த பாவ நன்மைகளை பொருந்தி கொண்டு அவர்களுக்கு சொர்க்கத்தையும் கொடுத்து விடுவான் என்றே சொல்லுகிறார்கள். ஆனால் சொர்க்கத்தை அடைவதற்கு முன்னால் அவர்கள் இது மாதிரியான ஒரு சில சோதனைகளை சந்திக்க நேரிடும். அது மாதிரியான மக்களிலிருந்து ஒருபோதும் நீங்கள் ஆகிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் ஆசையாகவும் ஆவலாகவும் இருக்கிறது. எனவேதான் எல்லா நேரத்திலேயும் சொர்க்கத்தை கேளுங்கள், மறுமையின் நல்ல விஷயங்களை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நமக்கு ஆர்வப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் உலகத்திலே எங்களுக்கு நல்லதை தருவாயாக. நல்லதுக்குள்ள எல்லாம் அடங்கிவிடும். உடல் ஆரோக்கியமும் அடங்கிவிடும், குடும்ப சந்தோஷமும் அடங்கிவிடும், தொழுகையும் அடங்கிவிடும், எல்லா நன்மையும் அடங்கிவிடும். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலேயும் நன்மையை தருவாயாக. மறுமையில் நன்மை என்பது பட்டோலையை வலது கையில் வாங்குவதிலிருந்து, மறுமையின் எல்லா காரியங்களும் லேசாகுவதிலிருந்து, எல்லாவற்றையும் தாண்டி சிராத்துல் முஸ்தகீமை தாண்டி சொர்க்கத்தில் போய் சேருவது வரைக்கும் அந்த ஹசனா என்கிற வார்த்தை அடைய வைத்துக் கொள்ளும். எனவேதான் நாம் துஆக்களின் பொழுது இது மாதிரியான இறைவசனங்களை நம்முடைய நினைவில் நிறுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நரகவாசியாக எங்களை ஆக்கிவிடாதே என்பதை தாண்டி இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆராஃப் அந்த சிகரங்களில் இருக்கக்கூடிய மக்களிலிருந்தும் எங்களை நீ ஆக்கிவிடாதே, யா அல்லாஹ் எங்களை சொர்க்கவாசியாக மாற்றுவாயா என்று நாம் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நல்ல துஆக்களை அங்கீகரிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.